கேலிஸ்தானிக்ஸ் பயணத்தில் இன்னைக்கு நாள் 5 காலையில் ஏஞ்ச உடனே என் கையில் கொஞ்சம் நகம்லாம் அதிகமாக இருந்தது. அதனால் அதெல்லாம் வெட்டிட்டு எனக்கு இந்த சுண்டு விரலில் மட்டும் வளர்க்க பிடிக்கும். அதனால் அதை மட்டும் வெட்டாமல் விட்டுட்டேன். தண்ணி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அதனால் கீழே போய் தண்ணி குடத்தில் தண்ணி நிரப்பிட்டு வந்துட்டேன். அப்படியே சாயந்தரம் அகாடமி கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் டே. ரீசெண்டாக தான் ஒரு கேலிஸ்தானிக்ஸ் காம்படிஷன் நடந்தது. நான் இருக்கணும்னு நினச்சேன். பட் சாஃப்ட் பால் மேட்ச் இருந்ததுனால அங்கே போயிட்டேன். சரி திரும்ப எல்லாம் ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் என் ட்ரெயினருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து அவர் ஆடி அசைஞ்சு அம்மாவாசைக்கு தான் வராரு. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டாக ஹேங்கிங் 30 செகண்ட் ஹோல்டு 3 செட் பண்ணியிருந்தேன். செகண்ட் ஒர்க் அவுட்டா ஆஸ்திரேலியன் ரோஸ் 15x3 செட். தேர்டா டிக்ளைன் ரோஸ் 15x3 செட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பா இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த்தா சிங்கிள் ஆர்ம் ரோஸ் ரைட் ஹேண்ட்ல 15x2 செட் பண்ணேன். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஸ்விங்கில் அப்படியே லெக் சைடு போயிட்டு அப்படியே அப்பு கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்க. அப்புறம் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல 15x2 செட். கடைசியா ஃப்ராக் ஸ்டாண்டு 20 செகண்ட் ஹோல்டு 5 டைம்ஸ் பண்ணணும். நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி நிப்பேன்னு சொல்லிட்டு. அப்புறமா மாஸ்டரை பார்த்து இந்த ஃபுட் பாய்சன் ஆன கதையை சொல்லிட்டு இருந்தேன். மாஸ்டர் அப்புறமா ஒன்றும் இல்லை சரியாயிடுண்டான்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜூடியோ வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருந்தது. அதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டேன். அவ்வளோதான் இன்னைக்கான நாள் முடிவடைந்து விட்டது. தினம்தோறும் தொடர்பில் இருக்க நம்ம ஐடி ஒரு ஃபாலோ தட்டிக்கோங்க. பாய்.